நீங்கள் ட்ரெயின்லலாம் அதிகமாக போவீங்களா? போவீங்க அப்படின்னா உங்களுக்கான வரிகள் தாங்க இது. என்னன்னா, நிற்க இடமில்லை அன்ரிசர்வ் பெட்டிகளில், பேச ஆள் இல்லை ஏசி பெட்டிகளில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வரிகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த அன்ரிசர்வில் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இதில் என்ன அப்படின்னா, அடிச்சு பிடிச்சி ஏறணும். ஏறது விஷயம் கிடையாது, அந்த இடத்துல உட்காரதுக்கு சீட்டு கிடைக்காது. இன்னும் என்னன்னா, கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது. நம்ம காலை இன்னொருத்தன் மெரிச்சு, இன்னொருத்தன் காலை நம்ம மெரிச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நம்மளால ஒரு பீஸ் அமைதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அன்ரிசர்வ் பெட்டிகளில். அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இந்த ஏசி பெட்டிகளில் போனோம் அப்படின்னா நம்ம பேசுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்க்கிறவங்களாகட்டும், இன்னும் தனியாலாம் போயிட்டோம், நம்ம ஒரு ஆளாக ஏசி பெட்டியில் போயிட்டோம் அப்படின்னா இன்னும் மோசமான விஷயம். பேசுறதுக்கு எதிர்க்கிறவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க. சைடில் இருக்கவங்க எதுவுமே நம்ம என்ன சொல்கிறது, தனி காட்டில் போகிற மாதிரி தனியாக தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிற்க இடம் கிடையாது அன்ரிசர்வ் பெட்டியில், ஆனால் பேசுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க ஏசி பெட்டிகளில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தோம்னா இந்த அன்ரிசர்வ் பெட்டிலாம் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு டிக்கெட்டும் கம்மி, ஸோ போகிற இடமும் கொஞ்சம் கிட்டங்கிறதுனால அன்ரிசர்வ் பெட்டியில் நான் போகிறது. ஸோ நீங்கள் எதில் போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ நம்ம பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே டாடா, பாய்.